எங்கள் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும், அப்போது நான் தான் முதலமைச்சர். லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து முதல்வர் பிரச்சாரம். உலகளவில் ஊழல் கட்சி திமுக என்பதை மக்கள் உணர வேண்டும். பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 2026 தேஜ கூட்டணி 22 சட்டமன்ற உறுப்பினர்களை மீண்டும் பெற்று தேஜ கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கும், அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. மத்திய அரசு நிதி தரும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக கூறுவது கையாலாகாத தனம். கூட்டணி அமைத்தால்தான் நிதி என்பது கொடுங்கோல் ஆட்சி அல்லவா? சீமான் கடும் விமர்சனம். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்குழந்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்தை போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி திறந்த வாகனத்தில் சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கிழக்கு கடற்கரை சாலை மடுவுப்பேட் சந்திப்பில் துவங்கி ஐயனார் கோவில் சந்திப்பு, பெத்துச்செட்டிப்பேட்டை, சுப்பிரமணிய சுவாமி கோவில் வீதி, சாந்தி நகர், மூகாம்பிகை கோவில் வீதி சந்திப்பு, நீர்த்தேக்க தொட்டி சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். மேலும் வாக்காளர்கள் மத்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும் பொழுது, மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்தால் மட்டும்தான் மத்திய அரசிடம் கூடுதல் நிதியை பெற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும் என கூறினார். மேலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளது, ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒற்றுமையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்கள் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவேன். லாஸ்பேட்டை தொகுதி வளர்ச்சியடைய ஜக்கு சின்னத்திற்கு வாக்களித்து நமது வேட்பாளர் சிவக்குழந்தை வெற்றி பெற செய்யுங்கள் என்று தெரிவித்தார். மேலும் அவர் ஏற்கனவே சபாநாயகராக இருந்து பணியாற்றியவர், மீண்டும் வெற்றி பெற்றால் அவருக்கு உரிய பதவி கிடைக்கும் என முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, பாமக, LJK கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கொள்ளையடித்தது போதாதென புதுச்சேரியில் கொள்ளையடிக்க ஸ்டாலின் முடிவு செய்து விட்டதாகவும், அவர் இங்கு வரும்பொழுது புதுச்சேரி மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் எனவும் புதுச்சேரியில் நடைபெற்ற பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுக 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. உப்பளம் தொகுதியில் அன்பழகனும், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் புதுவையில் அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை அவர் கொடுத்துள்ளார். பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். இங்கு தேஜ கூட்டணி ஆட்சியில் உள்ளது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி இருந்தால்தான் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த முடியும். புதுச்சேரிக்கு சுற்றுலாவால் தான் வருவாய் அதிகமாக கிடைக்கிறது. சுற்றுலாவிற்கு தேவையான நிதியை பெற நாடாளுமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் குரல் கொடுப்பார்கள் என தெரிவித்துள்ளார். MK ஸ்டாலின் நாளை புதுச்சேரி வருகிறார். இங்கு மதுபான விற்பனை அதிகமாக இருப்பதால் கொள்ளையடிக்க வருவார். நீங்கள் விழித்துக் கொண்டால் பிழைத்துக் கொள்ளலாம் என தெரிவித்தபடி, குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது என்றும் இங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்துதான் போட்டியிடுகிறதா என கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணி குழப்பமாக உள்ளது. பச்சோந்தி போல ஸ்டாலின் நிறம் மாறுவார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சியுடன் கூட்டணி, ஆனால் இங்கே அவர்களுக்கு நாமம் போட்டுவிட்டார். கண்ணில் பார்க்க முடியாத காற்றில் கூட ஊழல் செய்யும் கட்சிதான் திமுக. உலகளவில் ஊழல் கட்சி திமுக என்பதை மக்கள் உணர வேண்டும். ஸ்டாலின் இங்கே வரும்பொழுது நீங்கள் அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றார். புதுவை மாநில மண்ணின் மைந்தர் நான் தான். TPR செல்வம் குடும்பம் தமிழகத்திலிருந்து திருக்கனூருக்கு குடியேறிய வந்தேரிகள். அவர் என்னை மண்ணில் மைந்தர் இல்லை என கூறுவது நகைப்புக்குரியது என்று அமைச்சரும் மண்ணாடிப்பட்டு தொகுதியின் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, 2021 மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்டேன். எனக்கு மக்கள் பெருவாரியான வாக்குகள் அளித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தனர். தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது. மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு திட்டங்களை செய்துள்ளேன். தினமும் மக்களை சந்தித்து தேஜ கூட்டணியை ஆதரிக்க வேண்டும், தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரித்து வருகிறேன். மக்களும் தேஜ கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்போம் என்று உறுதியளித்துள்ளனர். 2026 தேஜ கூட்டணி 22 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மீண்டும் தேஜ கூட்டணி அரசு ஆட்சி அமைக்கும்
டிபிஆர் செல்வம் தமிழகத்திலிருந்து வந்து புதுச்சேரியில் குடியேறிய எதிர் வேட்பாளர் டிபிஆர் செல்வம் தொகுதிக்கு நான் எதுவும் செய்யவில்லை என பேசுவது அபத்தமான விஷயம். புதுவை மாநில மண்ணின் மைந்தர் நான் தான். டிபிஆர் செல்வம் குடும்பம் தமிழகத்திற்கு இருந்து திருக்கனூருக்கு குடியேறிய வந்தேரிகள். அவர் என்னை மண்ணின் மைந்தர் இல்லை என கூறுவது நகைப்புக்குரியதாக தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் கூட்டணியை ஒழுங்காக அமைக்க முடியவில்லை. அப்படி இருக்கையில் அவர்கள் எப்படி ஒரு ஆட்சி அமைப்பார்கள்? 6 தொகுதிகளில் காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகளும் தனித்து போட்டியிடுகிறது. அப்படியே அவர்கள் ஆட்சி அமைத்தால் புதுவைக்கு என்ன செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த இரண்டு கால இருண்ட காலம் வர வேண்டுமா என்பதை மக்கள் உணர்ந்துள்ளார்கள். எனவே மீண்டும் தேஜா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் என்று தெரிவித்தார். மாநிலத்திலிருந்துதானே மத்திய அரசு நிதி பெறுகிறது. அந்த நிதியை வழங்க கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் தேசிய ஒருமைப்பாடு பற்றி பேச பாஜகவுக்கு என்ன அருகதை உள்ளது என்றும், இந்தியா இந்தி பேசும் வட மாநிலம் மட்டும்தானா எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி செயற்பாட்டு வரைவு அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தங்களிடம் தலை சிறந்த கனவு உள்ளது. இந்த கனவு முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அதை மெய்ப்படுத்த முயற்சிக்கிறோம். அதிமுக திமுக மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் விமர்சிக்கின்றனர். இது பட்டிமன்றம் போல நடக்கிறது. ஊழல் செய்த பணத்தில் 1000 2000 ஃப்ரிட்ஜ் கூப்பன் தருவதாக கூறுகின்றனர். 2 கட்சியும் வேறு வேறு என கூறுவது அறிவீனம். காங்கிரஸ் பாஜக அதிமுக திமுக கட்சிகள் பெயர் மாறினாலும் கொள்கை மாறாது. அவர்களுக்கு கொள்கையே இல்லை என தெரிவித்துள்ளார். இலவசங்களை கொடுத்து மக்களை கடனாளியாக்கி விட்டார்கள். மக்கள் ஆசையை தூண்டி ஏமாற்றுகின்றனர். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் ரூபாய், நடிகரை பார்க்க சென்று இறந்தால் 10 லட்சம் ரூபாய் தருகின்றனர். ஆனால் எல்லையில் ராணுவ வீரர் இறந்தால் என்ன தருகிறார்கள்? இதையெல்லாம் யார் கேட்பது? சிறிய நகரமான சிங்கப்பூர், பின்லாந்து ஆகியவை எப்படி முன்னேறியுள்ளது என பார்க்க வேண்டும். நல்ல தலைவர்கள் கொள்கை எண்ணத்தோடு செயல்படுகின்றனர். அதனால் தான் அந்த நாடுகள் வளர்ச்சி பெறுகிறது. புதுவையில் மாறி மாறி காங்கிரசும் பாஜகவும் ஆட்சி செய்துள்ளனர். இவர்களால் புதுவைக்கு ஏன் மாநில அந்தஸ்து வழங்க முடியவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் வாழும் காமராஜர் என கூறிக்கொள்ளும் அவர் எந்த கொள்கைக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார்? மத்திய அரசுடன் கூட்டணி அமைத்தால் தான் மாநில அரசுக்கு நிதி கிடைக்கும் என்கின்றார். கூட்டணி அமைத்தால் தான் நிதி என்பது கொடுங்கோல் ஆட்சி அல்லவா? மாநிலத்திலிருந்து தானே மத்திய அரசு நிதி பெறுகிறது. அந்த நிதியை வழங்க கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் தேசிய ஒருமைப்பாடு பற்றி பேச பாஜகவுக்கு என்ன அருகதை உள்ளது என கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியை 10 ஆண்டுகளில் சுற்றுலா தொழில் உட்பட பல வகையிலும் சிறந்த மாநிலமாக உருவாக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி கூறுவது போல காமராஜருக்கு மெரினா கடற்கரையில் இடம் வழங்காதது தொடர்பான குற்றச்சாட்டு உண்மைதான். இதை எப்படி திமுக தலைவர் ஸ்டாலின் ஒப்புக்கொள்வார் என்று கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வி.பி. ராமலிங்கம் துணிகளை அயன் செய்து வாக்குகளை சேகரித்தார். புதுவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராஜ்பவன் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. வேட்பாளராக பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் போட்டியிடுகிறார். அவர் தொடர்ந்து தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் அவர் அரவிந்தர் வீதி, காமாட்சி அம்மன் வீதியில் வாக்காளர்களை சந்தித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது ஒரு அயன் கடையில் துணிகளை அயன் செய்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக கவுண்டன்பாளையம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் ஜி.என். கோபி வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடுகிறார். போட்டியிடும் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவாக கவுண்டன்பாளையம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி.என். கோபி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் ராஜேந்திரன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் அவலங்களையும் எடுத்துக் கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ராஜேந்திரனுக்கு பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அந்த வகையில் புதுவை மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிடும் சரகண பாபா நேற்று கோனேரிக்குப்பம் மற்றும் கூடப்பாக்கம் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நேற்று ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று கோனேரிக்குப்பம் மற்றும் கூடப்பாக்கம் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடுகளாக சென்று தமிழக வெற்றி கழகம் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் கூடப்பாக்கம்பேட் பகுதிகள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் கூடப்பாக்கம்பேட் பகுதிகள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். வாக்கு சேகரிப்பின் போது வீடுதோறும் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழக முக்கிய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை தொகுதி கொத்துபுரி நத்தம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இன்று கொத்தபுரி நத்தம் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி பாதானூர் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுவீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பிரச்சாரத்தை துவங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வாதானூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த மாநிலத்தை ஆளுகிறவர்கள் மண்ணின் மைந்தர்கள் இல்லை. இங்கு நடக்கின்ற அரசு மக்களின் எண்ணங்களை உள்வாங்கும் அரசு இல்லை. வெளியிலிருந்து வந்தவர்களின் எண்ணங்களை திணிக்கின்ற அரசு என புதுவையில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புதுவையில் காங்கிரஸ், திமுக கட்சிகளிடையே நீண்ட இழுபறிக்கு பிறகு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு மொத்தமுள்ள 30 பேரவை தொகுதிகளில் காங்கிரசுக்கு 16ம், திமுகவுக்கு 14ம் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. புதுவை யூனியன் பிரதேசத்தில் வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் ஏப்ரல் 7ஆம் தேதியுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் அறிவிக்கு பிறகு முதன்முறையாக இன்று புதுவை வந்த நிலையில் லாஸ்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசினார். இந்த மாநிலத்தை ஆளுகின்றவர்கள் மண்ணின் மைந்தர்கள் இல்லை. இங்கு நடக்கின்ற அரசு மக்களின் எண்ணங்களை உள்வாங்கும் அரசு இல்லை. வெளியிலிருந்து வந்தவர்களின் எண்ணங்களை திருக்கின்ற அரசு. பாஜக அவர்களது சித்தாந்தங்களை திணிக்கும் அரசாக உள்ளது. மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் அரசாக இல்லை. ஆளுநரை வைத்து நாடகம் நடத்தும் அரசாக உள்ளது. நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பாஜக அரசு தொடர்ந்தால் மின்துறை உள்ளிட்ட அனைத்தும் அதானி குடும்பத்திடம் வெற்றிவிடும். இங்கு ஊழல் மட்டுமல்ல, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் வகையில் போலி மருந்து விவகாரம் உள்ளது. காரைக்கால் துறைமுகம் மின் வாரியமும் அதானியிடம் விற்கப்பட்டுள்ளது. வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். ஆட்சிக்கு வந்ததும் அரசு மற்றும் தனியார் துறையில் 30,000 வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். மகளிருக்கு இலவச பேருந்து சேவை அமல்படுத்தப்படும். அரசு வேலைக்கான வயது வரம்பு 40ஆக உயர்த்தப்படும். புதுவையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 20 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்க உறுதி செய்யப்படும். புற்றுநோய் சிகிச்சை உள்ளிட்ட எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் 20 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படும். காங்கிரஸ் ஆட்சி பதவியேற்ற 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும். மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் அரசாக எங்களுடைய அரசு இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார்.
புதுவையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தொல் திருமாவளவன் கரும்பலகை சின்னத்திற்கு ஆதரவு கோரி வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பாவாண நகர் பகுதியில் கட்சியின் வேட்பாளர் புஷ்பலதாவுக்கு ஆதரவாக தீவிர வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் புஷ்பலதா மற்றும் மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து வரவேற்றனர். புதுவையில் திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுகின்றன. பிரச்சார உரையில் திருமாவளவன் கரும்பலகை சின்னத்தில் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி, ஒரு பள்ளி மாணவனுக்கு கரும்பலகை எவ்வளவு அவசியமோ அதுபோல இந்த தேர்தலில் இந்த சின்னம் நமக்கு புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. இந்த சின்னத்தில் வாக்களித்து நம்மை சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் அது மக்களால் வழங்கப்படும் உயர்ந்த அங்கீகாரம் என்றார். மேலும் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் மேலும் பல தொகுதிகளில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் மக்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அடிப்படை கோட்பாடுகளான மதச்சார்பின்மை மற்றும் சகோதரத்துவத்தை காக்கும் நோக்கத்துடன் இந்த கூட்டணி செயல்படுகிறது என்றார். பாரதிய ஜனதா கட்சி மீது விமர்சனம் செய்த அவர், தேர்தல் கணக்குகளை வைத்து குறைந்த ஆதரவு இருந்தாலும் ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செய்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணி அமைப்பில் ஏற்பட்ட தொகுதி பங்கீடு சிக்கல்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட்டதாகவும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றனர் எனவும் தெரிவித்தார். இறுதியாக புதுவையின் சமூக நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் காக்க கரும்பலகை சின்னத்தில் வாக்களித்து கூட்டணி வேட்பாளரை வெற்றியடைய செய்ய வேண்டும் என வாக்காளரிடம் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் செயல்படுத்திய நலத்திட்டங்களை விளக்கி கூறி அப்பகுதி மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நேற்றிரவு தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஜீவா காலனி, பொய்யாக்குளம், வேலன் நகர், லட்சுமி நகர், கவுண்டன்பாளையம் பகுதிகளில் உள்ளிட்ட திறந்த வேனில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். 5 ஆண்டுகளாக சாதனைகளை எடுத்துக் கூறியும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் இன்னும் புதுச்சேரி வேகமான முறையில் வளர்ச்சி அடையும் என தெரிவித்து வாக்காளர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமியின் பிரச்சார வாகனம் லதா ஸ்டீல் அருகே வந்தபோது என்ஆர் காங்கிரஸ் மாநில செய்தி தொடர்பாளர் ஜனார்த்தனன் தலைமையில் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் சிறப்பான முறையில் நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக சேவகரான பிரபாகர் கடந்த 20 வருடங்களாக பொதுமக்களின் நலனுக்காக நலத்திட்ட உதவிகள், மருத்துவ முகாம்கள் போன்ற நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் பிரபாகர் தற்பொழுது 2026 ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதை முன்னிட்டு பிரபாகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அம்பாள் திருமண மண்டபம் அருகில் சிலிண்டர் சின்னத்திற்கு முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் சமூக சேவக பிரபாகர் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் மேலத்தாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் கிருமம்பாக்கம் கிராமத்தில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற இருக்கும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு வருகின்றனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று மாலை திருமாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மணவெளி தொகுதி பூர்ணாங்குப்பம் கிராம பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராமு விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மணவெளி தொகுதியில் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், ஊர் முக்கியஸ்தலர்கள், பெண்கள், இளைஞர்கள் என திரளான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நகரில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி தமிழக வெற்றிக் கழக கட்சியினை ஆதரித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் அரியங்குப்பம் மருந்ததிபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்றத்தை சேர்ந்த இளைஞர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுக, பாமக, எல்ஜேகே உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர், திருக்காமேஸ்வர நகர், அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார்.
நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர், திருக்காமேஸ்வரன் நகர், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய்ஜி சரவணகுமார் இன்று சிலுக்காரிப்பாளையம், களித்தீர்த்தால் குப்பம், அதனை சுற்றியுள்ள பகுதிகள் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று சிலுக்காரிப்பாளையம், களித்தீர்த்தால் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் தமிழக வெற்றி கழகம் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பினை துவக்கினார். வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் அமைச்சர் வேட்பாளர் சாய்ஜி சரவணகுமாருக்கு பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடுவீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். மங்களம் தொகுதி, உருவையாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கனுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வடமங்கலம் பகுதியில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு, அதனை சுற்றியுள்ள பகுதியில் வேட்பாளர் ரங்கனின் மகள் மற்றும் திமுகவினர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட PS பாளையம் பகுதிகள் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் செய்த பணிகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர், கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். குறைந்த வாக்குப்பதிவு உள்ள நகர்ப்புற பகுதிகளில் வாக்காளர் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கருவடிக்குப்பத்தில் உள்ள நரிக்குறவர் வசிப்பிடத்திலும் அதனை ஒட்டியுள்ள பழங்குடியினர் பகுதி மக்களையும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் சந்தித்து அனைவரும் தவறாமல் வாக்களித்திட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நரிக்குறவர் சமூகத்தில் சிலர் அவர்களுக்கென தேவையான உதவிகளை கோரினர். தேர்தல் நடந்து முடிந்த பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தன்னை வந்து சந்திக்குமாறும் அவை பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. மங்களம் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி சரவணன் கோட்டைமேடு பொறையாத்தம்மன் நகர் பகுதியில் வீடுவீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மங்களம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு, பொறையாத்தம்மன் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி சரவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் பொதுமக்கள் பலர் தங்களது மேலான ஆதரவை தெரிவித்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,670 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 252 ரூபாய். எங்கள் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும், அப்போது நான் தான் முதலமைச்சர். லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து முதல்வர் பிரச்சாரம். உலகளவில் ஊழல் கட்சி திமுக என்பதை மக்கள் உணர வேண்டும். பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 2026 தேஜா கூட்டணி 22 சட்டமன்ற உறுப்பினர்களை மீண்டும் பெற்று தேஜா கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கும், அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. மத்திய அரசு நிதி தரும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக கூறுவது கையாலாகாத தனம். கூட்டணி அமைத்தால்தான் நிதி என்பது கொடுங்கோல் ஆட்சி அல்லவா? சீமான் கடும் விமர்சனம்.
புதுவையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 20 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. புதுவை தேர்தலையொட்டி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி. புதுச்சேரி மூலம் அரசியல் ஆதிக்கத்தை உருவாக்க முயற்சி நடக்கிறது. பாஜக மீது திருமாவளவன் விமர்சனம்.